மூணாவது இப்ப சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டீ குட் இருக்கு இல்லையா, தேக்கு மரம். இந்த தேக்கு மரத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று செஞ்சுக்கோங்க. ஒரு 1 அடிக்கு 1 அடியோ, 1.25க்கு 1.25, 1.5க்கு 1.5 உங்க ரூம் சைஸ்க்கு ஏற்ற ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் செஞ்சுட்டு அந்த பாக்ஸ் லாக் அண்ட் கீ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு மெயின் அது உள்ள ஒரு சந்தன கட்டை. ஓகேங்களா? ஒரு சந்தன கட்டை வைக்கிறீங்க. கொஞ்சம் வில்வ இலை. ஓகேங்களா? 3 தலை இருக்கக்கூடிய ஓட்டை இல்லாத வில்வ இலை எடுத்து ஒரு 4-5 இலை எடுத்து உள்ள போடுங்க. துளசியும் ஓட்டைகள் இல்லாத நல்ல துளசி எடுத்து உள்ள கொஞ்சம் போடுங்க. போட்டு வன்னி மரக்குச்சி. ஓகேங்களா? வன்னி மரம் எங்க இருக்குன்னு பாருங்க. இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னீங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. வன்னி மரத்துக்கு ஒரு குச்சி மட்டும் எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுக்கோங்க. ஆலமர இலை. எல்லா இடத்துலையும் ஊர் ஃபுல்லாக ஆலமரம் இருக்கு. அதாவது ஒரு இலையை மட்டும் எடுத்து உள்ள ஒரு இலை சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு உள்ள போட்டுங்க. 6 வெத்தலை. ஓகேங்களா? 6 வெத்தலை. அந்த காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. காம்பு நுனியாக வெட்டிட்டு உள்ள வச்சுக்கோங்க. 1 குண்டு மஞ்சள் இதையும் வச்சுக்கோங்க. சின்னதா கொஞ்சோண்டு அந்த மல்லிகைப்பூ சீசன் இல்லைன்னா மல்லிகை அத்தர் கிடைக்கும். அந்த மல்லிகையில பர்ஃபியூம்ல அத்தர்னு கேட்டீங்கன்னா திக்கா அந்த இது கிடைக்கும். அதோடைய ஆயில் அதில் எடுத்து கொஞ்சம் ஊற்றிடலாம். ஓகேங்களா? வச்சுட்டு செந்தாமரை, தாமரைப்பூ எல்லா சீசன்லயும் கிடைக்கும். செந்தாமரை ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த இதழ்கள் மட்டும் கொஞ்சம் பிரிச்சு உள்ள போட்டு இவ்வளவா அந்த மரப்பெட்டியில போட்டீங்கன்னா கால்வாசி அதுவே நிறைஞ்சிடும். இதை நல்லா பரப்பி வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு குங்குமம், நல்ல தாழம்பு குங்குமம் எடுத்து கொஞ்சோண்டு உள்ள போட்டுருங்க. போட்டுட்டு இதுதான் உங்களுடைய டிவைஸ், மணி ரிசீவிங் டிவைஸ். உங்ககிட்ட எவ்வளவு காசு வந்தாலும் சரி அது உள்ள வச்சு ஒரு நைட்டு தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அனாவசிய செலவாகாது, நிறைய பணம் வந்து சேரும். ஓகேங்களா? அதே போல உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசிய சக்தி உண்டாகும். இதை உள்ள வச்சு எடுக்கக்கூடிய பணத்தை போயிட்டு திரும்ப உங்ககிட்டே வரும். ஒரு 100 ரூபா நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது அப்படியே 2-3 மடங்கா திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய தாந்திரிக பரிகாரம். இது பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மரப்பெட்டியை வச்சுதான் அவங்க பணத்தையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இரும்பெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பெட்டி இருக்கும். அந்த மரப்பெட்டிக்கு உள்ளதான் காசு வைப்பாங்க. பழைய சினிமாவில் கூட பாருங்க, இந்த சீன்லாம் வந்துருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய ரகசியம் இது. அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தெரியாம நம்ம இரும்புல வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கையை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இரும்பு சனீஸ்வரருக்கு உண்டாது ஓடிக்கிட்டு இருக்கு. மரப்பெட்டியில் வைங்க, பணம் உங்களை தேடி வரும்.